ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். பச்சை அரிசியை யூஸ் பண்ணி எப்படி குழி பணியாரம் சுடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம சூப்பராக குண்டு குண்டாக பணியாரம் சுடலாம். இன்றைக்கி நான் வந்து 1 கப் அளவு பச்சரிசி எடுத்திருக்கேன். இந்த பச்சரிசி வந்து ரேஷனில் உள்ள பச்சரிசி தான். நீங்கள் கடையில் உள்ள பச்சரிசினாலும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த பச்சரிசியில் 1, 2 நெல், கல் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். இந்த கப்புக்கு 1 கப் அளவு நான் அரிசி எடுத்திருந்தேன். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு, நல்ல பெரிய ஸ்பூன் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம உளுந்து சேர்த்தா போதும். உளுந்து வந்து ரொம்ப கொஞ்சமாக சேர்த்தா போதும். இது கூடவே வந்து ஒரு 10, 15 வெந்தயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சதுக்கப்புறமா நம்ம இப்போது இதை நல்லா அரைச்சிடலாம். மிக்சியில் போட்டு நல்லா ஊறிடுச்சு. 8 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போது இதை நல்லா கழுவிக்கோங்க. ஒரு 5, 6 டைம் நல்லா கழுவிட்டு நம்ம மிக்சியில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கொஞ்சமாக சாதம், அதாவது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சாதம் சேர்த்து நம்ம இப்போது இந்த மாவு வந்து ரெடி பண்ண போகிறோம். இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மையாக அரைச்சிக்கணும். நம்ம சாதம் சேர்த்து அரைக்கும்போது நல்லா சீக்கிரமாக மாவு நல்லா மையாக அரைஞ்சிரும். அதே சமயத்தில் நம்மளோட பணியாரமும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், நல்ல மாவு இந்த மாதிரி கலக்கிக்கோங்க. கலக்கிட்டு இதை ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் புளிக்க வச்சுருங்க. இப்போது ஒரு 6 மணி நேரத்துக்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் கொஞ்சமாக மாவு தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா கொஞ்சமாக சீனி சேர்த்து செய்கிறதுக்காக, சீனி சேர்த்து செஞ்சு காமிக்கிறதுக்காக நான் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இந்த மாவில் வந்து நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை சேர்க்க போகிறேன். கருப்பட்டி சேர்த்து செஞ்சோன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். நம்மக்கிட்ட என்ன இனிப்பு இருக்கோ அதை வச்சு கூட நம்ம செஞ்சுக்கலாம். சீனி, நாட்டு சர்க்கரை, வெல்லம் எதுனாலும் பயன்படுத்திக்கலாம். இப்போ வந்து நான் வந்து நாட்டு சர்க்கரை கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலரிக்க போகிறேன், கட்டிகள்லாம் இல்லாமல். இது கூடவே வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. நான் சின்ன குட்டி ஸ்பூன் இருக்கு இல்லையா, அதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா இந்த மாதிரி தோசை மாவு பதத்தில் இருக்கணும். தோசை மாவு நம்ம கலக்குவோம் இல்லையா, அந்த அளவுக்கு பதம் இருக்கணும். இப்போ பணியாரக்கல்லை அடுப்பில் வச்சுட்டு அது மேலே நெய் இல்லைன்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய், செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ரொம்ப வாசமாக இருக்கும் இந்த எண்ணெயில் வந்து பணியாரம் சுட்டோம் அப்படின்னா. இப்போது மாவு வந்து எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. எல்லாத்துலேயும் ஃபில் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் வரைக்கும் நம்ம வச்சா போதும். கரெக்டாக 1 நிமிஷம் வச்சுட்டு 1 நிமிஷம் ஆனதும் நம்ம இதை திருப்பி போட்டுடலாம். இப்போ மூடி வச்சுட்டு 1 நிமிஷம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா உப்பி மேலே வந்திருக்கும் சூப்பராக. இப்போ இதை அப்படியே நல்லா இந்த மாதிரி ஒரு குச்சி மாதிரி வச்சு நம்ம வந்து திருப்பி போட்டுடலாம். இதை அவ்வளோதான். திருப்பி போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு நிமிஷம் வரைக்கும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை நம்ம வெளியே எடுத்துட வேண்டியது தான். இப்போது 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்துடும். இந்த ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு தான் நான் உளுந்து சேர்த்தேன். உளுந்து வந்து நீங்கள் நிறைய சேர்க்க தேவையில்லை, கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். பாருங்கள், எவ்வளோ குண்டு குண்டாக சூப்பராக பணியாரம் ரெடி ஆயிடுச்சுன்ட்டு. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது பண்ணுறது ரொம்ப ஈஸி. சாயங்காலம் டைமில் நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சீனி சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா கலர் வந்து கொஞ்சம் வெள்ளை கலரில் இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். என்னோடய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இவ்வளோ நேரம் இவ்வளோ பொறுமையாக இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.